தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் புதிய மாத வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 வருஷத்திலே தேவன் நம்மை 4 மாதங்கள் ஆச்சரியமாய் நடத்தி அதிசயமாய் நடத்தி 5வது மாதத்தை காண செய்திருக்கிற கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த 4 மாத காலங்கள் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை போக்கை வரத்தை காத்து நமக்கு செய்த சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றும் நம்மோடு கூட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலத்திலேயும் பராக்கிரமத்திலேயும் நடந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு மாய்ந்து போனார்கள், ஓய்ந்து போனார்கள், தோய்ந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் கிருபை நம்பியிருக்கிற உங்களை என்னையுமோ கர்த்தர் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே ஒரு புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நம்முடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். மீண்டும் வாசிக்கிறேன். 3ஆம் சங்கீதத்தின் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த மாதம் தாங்குகிற கர்த்தர், உங்களையும் என்னையும் கர்த்தர் தாங்குவார். Praise the Lord. Sustaining God or upholdeth Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் நம்மை தாங்குகிற கர்த்தர். சஸ்டைனிங் God or upholdeth God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர். இங்கே சங்கீதக்காரன் தேவன் தன்னை நடத்தின ஒரு அனுபவத்தை சொல்லுகிறான். நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை. ஏன் சங்கீதக்காரன் எல்லாரும் படுத்துக்கிறாங்க, எல்லாரும் எழும்புறாங்க, ஏன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னா சங்கீதக்காரனுடைய தூக்கத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த சங்கீதத்தினுடைய முற்பகுதியை, அந்த முன்னுரையை படிக்கும்போது தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ராஜாவாகிய தாவீது அரண்மனையை விட்டுட்டு எருசலேமை விட்டு பாதரட்சி இல்லாமல் வெறுங்காலோடு முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகிறான். வனாந்திரத்தில் தங்குகிறான். அரண்மனையிலே நல்ல மெத்த கட்டிலில் படுத்திருந்தவன் இப்போ காடுகளுக்குள்ளே அவன் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், ஒரு பக்கம் சத்துருடைய பயம், அப்சலோம் எழும்பி வருவானோ என்கிற பயம். இப்படிப்பட்ட பயத்தின் மத்தியிலே சத்துருவின் நடுவிலே அவன் நித்திரை பண்ணி எழும்பின போதுதான் கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று தைரியமாய் பாடுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். The Lord sustained me, the Lord upholdeth me, the Lord sustained me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை உச்சரிக்க இந்த வார்த்தையை சொல்ல எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில எப்படி தாங்குவார் என்பதை குறித்து 1-2 வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 37ஆம் சங்கீதத்திலே 24வது வசனத்திலே படிக்கும்போது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை. இங்கே விடுகையும் இருக்கிறது, ஆனால் தள்ளுண்டு போகிறதில்லை. ஆனால் கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். For the Lord upholdeth him with his hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய கையினால அவனை தாங்குகிறாராம். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு சங்கீதத்தில் வாசிக்கும் போது 73ஆம் சங்கீதத்தினுடைய 24வது வசனத்திலே உம்முடைய 73ஆம் சங்கீதம் 23வது வசனம். ஆனாலும் நான் எப்போதும் மோடு இருக்கிறேன், உமது வலதுகை என்னை பிடித்து தாங்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன். உம்முடைய வலது கை என்னை பிடித்து தாங்குகிறது. அவருடைய கை தாங்குகிறது, அவருடைய வலது கை பிடித்து தாங்குகிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படி தாங்குகிறாராம்? கையினாலும் தாங்குகிறார், வலது கையினாலும் தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Nevertheless, I am continually with thee. Thou hast holden me by my right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது பயங்கர சந்தோஷம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் மெய்யாகவே உங்களை என்னையும் தாங்க போகிறார். எப்படி தாங்க போகிறார்னா, கையினால தாங்க போகிறார். எப்படிப்பட்ட கையினால்னா, வலது கையினாலே கர்த்தர் உங்களையும் தாங்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை தாவீதை போல பல நெருக்கங்கள், பல சத்துருக்கள், பல போராட்டங்கள், பலவிதமான வேதனைகள் உங்களுக்கும் எனக்கும் எதிரே எழும்பி வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாக, வாக்கு தத்தமாக இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன், என் கையினால உன்னை தாங்குவேன், வலது கை பிடித்து தாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சரியமா இருக்கிறது. இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கையை பிடித்து தாங்க போகிறார். அவருடைய கையினால தாங்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே நாம் களி கூறுவோமாக, கர்த்தருக்குள்ளே நம் மகிழ்ச்சி அடைவோமாக. கர்த்தர் நம்மை அவருடைய வலது கரத்தினால தாங்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ளே சந்தோஷம் பெறுகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா? கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போமா? அவருடைய நீதியின் கரம் நம்மை தாங்கட்டும், அவருடைய அபிஷேகம் நம்மை தாங்கட்டும், அவருடைய கிருபை நம்மை தாங்கட்டும், அவருடைய வல்லமை நம்மை தாங்கட்டும், அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கட்டும். ஓராபாலா ஷடாயிரியம் துரகதுடாயினியா லிபந்துரபலகதுரிபி ஹந்துரஹடகதுடாயினியா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை என்னையும் தாங்குகிறவராக இருக்கிறார். தாவீதை போல நாம் தைரியமாய் இந்த மே மாதம் சொல்ல போகிறோம். Our Lord sustain me, our Lord sustaining me. என்னை கர்த்தர் தாங்கிக் கொண்டே இருக்கிறார், என்னை தாங்குகிறவராக இருக்கிறார், என்னை தாங்க போகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். ஒன்று, கையினால் தாங்குவார். 2வது, வலது கையினால் தாங்குவார். முதல்ல கையினால தாங்கும் போது அவருடைய கை நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், 1 Peter chapter 5 verse 6 அங்கே படிக்கும்போது பேதுரு நிருபக்காரன் ஒரு அருமையான ஆலோசனை சொல்லுகிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு. பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்தபடினால கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கையில் அடங்கிருங்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய கையில அடங்கியிருக்க பிரயாசப்படுகிறோமோ, யாரெல்லாம் கர்த்தருடைய கையில இருக்க பிரயாசப்படுகிறோமோ, அவர்களை ஏற்ற வேளையில, இந்த ரைட் டைம், சரியான நேரத்தில் அப்படியே கர்த்தர் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். ஆகாரை பார்த்து ஆண்டவர் பேசினார். எங்கே போகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? உனக்கு என்ன சம்பவித்தது? உன் நாச்சார் அண்டையில் போய் அடங்கியிரு. அவளால் பாடுகளை சகித்து அடங்கியிருக்க முடியல, போதும் சொல்லி ஓடி வருகிறாள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், உன் பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், வேதனை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன்னை தாங்குகிறவராக இருக்கிறார், கையினால் தாங்குகிறவராக இருக்கிறார். இந்த கையில் உன்னை தாங்கிட்டு இருக்கிறதே மாத்திரமில்ல, நீ விழாதபடிக்கு, சரிந்து போகாதபடிக்கு தாங்கிக்கிட்டே இருக்கிறது மட்டுமில்லை, இந்த கை, உன்னை தாங்குகிற இந்த கை உன்னை சீக்கிரத்தில் உயர்த்த போகிறது. இந்த 5வது மாதம் உனக்கு ஒரு உயர்வின் மாதமாய், மேன்மையின் மாதமாய், மேன்மைப்படுத்துகிற மாதமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். அவருடைய கை என்னை உயர்த்துகிற கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை தாங்குகிற கை மட்டுமல்ல, என்னை உயர்த்துகிற கை.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், என்னை வேலை ஸ்தலத்தில் உயர்த்த போகிறார், என் சத்துருக்கள் முன்பாக என்னை உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்த போகிறார். இந்த மே மாதம் என் கர்த்தருடைய கைகளால் நான் உயர்த்தப்படுகிற மாதமாய் கர்த்தர் எனக்கு மாற்றப் போகிறார் என்று அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்கிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய கை என்ன செய்யுமாம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்தனாலாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். கையினாலே உயர்த்துவார், கைகளினாலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவருடைய கரம், அவருடைய கை என்னை தாங்குகிறது. கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவருடைய கையினால் என்னை தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கையினால் என்னை உயர்த்த போகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்த போது பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று படிக்கிறோம். ஒருவேளை இந்த 4 மாதங்கள் நம்மை கர்த்தர் நொறுக்கி இடுக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் மெல்லிய மாவாய் மாறும்படிக்கு நம்மை இடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நொறுக்கி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் உங்க வாழ்க்கையில், என்ற வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்தார். எத்தனை கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், தேவைகள், தோல்விகள், இவைகளின் மத்தியிலேயும் கர்த்தர் நொறுக்கப்பட்ட வேளையில, இடிக்கப்பட்ட வேளையில கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை கைவிடலை. கர்த்தர் நம்மை கைவிடாமல் என்ன செய்தாராம்? அவர் நம்மை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். இந்த 4 மாதத்துல உங்களுக்கு வந்த எல்லா நெருக்கங்களும் தேவனை அறியாமல் வரல, எல்லாம் தேவனை அறிந்தே வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மாத்திரம் சந்தோஷப்படுவோம், அவருக்கு சித்தமானது கைகளால் வாய்க்கும். இந்த 5வது மாதத்திலே கர்த்தருடைய தம் கரத்தினால் சில காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ண போகிறார். நன்மையானவைகளை உனக்கு வாய்க்க பண்ண போகிறார். ஆசீர்வாதமானவைகளை உனக்கு வாய்க்க பண்ண போகிறார். மேன்மைகளை உனக்கு வாய்க்க பண்ண போகிறார். உன்னுடைய காரியம் வாய்க்கும். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். பரலோகத்தின் தேவனானவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுகிறார். என் காரியம் வாய்க்கலையே, என்னுடைய காரியம் இன்னும் ஜெயமாகலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிற அநேகர், அவனுடைய காரியம் கர்த்தரால் வாய்க்குமா, அவனுடைய காரியம் கர்த்தரால் வாய்க்குமா. மனுஷனுடைய தயவினால் அல்ல, மனுஷனுடைய சிந்தையினால் அல்ல, மனுஷனுடைய இரக்கத்தினால் அல்ல, காரியம் கர்த்தரால வாய்க்கும். காரியம் கர்த்தரால வாய்க்கும். அவன் தேவனை தேடின போது அவன் காரியம் வாய்த்தது. இந்த மாதம், இந்த மே மாதம் உன்னுடைய தடைப்பட்டிருக்கிற, வாய்க்காமல் இருக்கிற, நின்று போயிருக்கிற, எல்லாம் பிரவாகித்து வரப்போகிற, புரண்டு வரப்போகிற, ஓடி வரப்போகிற, நன்மையை காணப்போகிற, காரியம் வாய்க்க போகிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுகிறார். காரணம், அவர் தாங்குகிறார். கர்த்தர் தாங்குகிறார். எப்படி தாங்குகிறார்? கையினால் தாங்குகிறார். அவருடைய கை என்ன செய்யுமாம்? உன்னை தாங்குகிறது மட்டுமல்ல, உன்னை உயர்த்துகிற கை. உன்னை உயர்த்துகிறது மட்டுமல்ல, உனக்கு காரியத்தை வாய்க்க செய்கிற கை, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கை, நன்மையை கொடுக்கிற கை. அந்த கையினாலே கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. இரண்டாவதாக, ஆசாப் சொல்லும் போது 73ஆம் சங்கீதம் 23வது வசனத்திலே, நான் எப்போதும் மோடு கூட இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குவீராக. நான் எப்போதும் மோடு கூட இருக்கிறேன், வலதுகை பிடித்து தாங்குகிறீர். அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். நான் கர்த்தரோடு கூட இருக்கிற மனுஷன். கர்த்தர் என்னை எப்படி தாங்குகிறார்னா, என் வலதுகையை பிடித்து தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வலதுகையை பிடித்து
தாங்குகிறீர். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் thou shalt guide me, nevertheless I am continue with thee, thou shalt hold in me my right hand. என்னுடைய வலது கையை பிடித்து என்னை தாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா கர்த்தர் கைவிட்டா, கர்த்தர் பிடிக்காம போயிட்டான், அவன் கீழே விழுந்துருவான் போல இருக்கு. அப்போ அவ்வளோ பலவீனன் அவனை கர்த்தர், அவன் சொல்லுகிறான், என் வலது கையை பிடித்து கர்த்தர் தாங்குகிறார். எத்தனை சந்தோஷம்! கர்த்தர் நம்ம வலது கையை பிடித்திருக்கிறாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கையினாலே வருகிற 2 ஆசீர்வாதத்தை கேட்டோம், உயர்வும் காரியம் வாய்ப்பதும். வலது கையை பிடித்து, கர்த்தர் என் வலது கையை பிடிச்சா எனக்கு கிடைக்கிற ஒரு 3 ஆசீர்வாதத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஓசியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே படிக்கும்போது, புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 11 verse 3 அங்கே வாசிக்கும்போது, எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். கர்த்தர் நம்ம கையை பிடிச்சு நடத்த விரும்புகிறார். நாம நடந்தா தோற்று போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு நிறைய நாள் நான் கடல் மேலே நடந்து வரணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சம்பவித்தது என்ன? ஆண்டவரே ரட்சியும், நான் மூழ்கி போகிறேன் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thought Ephraim also to go taking with my their arms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை எப்ராயிமை எடுத்து கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். தேசுவை பார்த்து நடந்தபோது அவன் தோல்வி இல்லாமல் நடந்தான். ஆனால் சமுத்திரத்தை பார்த்தபோது, கீழே பார்த்தபோது அவன் மூழ்கி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவனுக்கு ஒரு புதிய அனுபவம். வாழ்க்கையில் கடலில் நீந்தி இருக்கிறான், கடலில் குளிச்சிருக்கிறான், கடலில் மீன் பிடிச்சிருக்கிறான், கடலில் தூண்டில் போட்டிருக்கிறான். முதல் முறையாக இயேசுவை போல கடல் மேல் நடக்க பழகிறான். உன்னை நடக்க பழக்க வைக்கிற, உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். பிரயோஜனமான உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர். இந்த மாதம் கர்த்தர் ஒரு குழந்தையை போல, ஒரு பாலகனை போல, கர்த்தர் நமக்கு ஒரு தகப்பனை போல, ஒரு பெரியவரை போல கரம் பிடித்து நடத்த போகிறார். உன் குடும்பத்தை நடத்த போகிறார், உன் பிள்ளைகளை நடத்த போகிறார். இந்த மே மாதம் எப்படி இருக்குமோ? என் பிள்ளைகளுக்கு புதிய கல்வி ஆண்டு வருகிறதே, எக்ஸாம் ரிசல்ட் வருதே, நான் என்ன செய்வேன்? பெரிய தேவை இருக்கிறதே. ஒருவேளை கலங்கலாம், பயப்படாதே. We have a sustaining God. நம்மை தாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வலது கையை பிடித்து தாங்குகிற கர்த்தர் இருக்கிறார். இந்த வலது கையை கர்த்தர் கையில கொடுத்துரு. ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, கைப்பிடித்து நடத்துங்கப்பா. கர்த்தர் எப்ராயிமை நடத்தினது போல உங்களையும் என்னையும், உங்க குடும்பத்தை என் குடும்பத்தையும், உங்க ஊழியத்தை என் ஊழியத்தையும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தினா தோல்வி இல்லை, கர்த்தர் நடத்தினா ஜெயமாய் நடத்துவார். வனாந்தரமே ஆனாலும் மேகஸ்தம்பமாய் கூட இருந்து நடத்துவார். இரவே ஆனாலும் காரிருளானாலும் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே என் வலது கையை பிடித்து தாங்குங்கப்பா. நீங்க என் வலது கையை பிடிச்சிங்கன்னா என்னை கரம் பிடித்து நடத்துவீங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்க. 2வது, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வலது கையை பிடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் 45ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் படிக்கும்போது 41:13, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 45:1 நமக்கு வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. வலது கையை பிடித்து கோரேசுக்கு சொல்லுகிறார், தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் வலது கை பிடித்து பயப்படாதே
நான் உனக்கு துணை நிற்கிறேன். வலது கை பிடித்து சும்மா தர தர தரன்னு இழுத்துட்டு போக மாட்டார். நம்ம ஊரில் தாத்தா பாட்டி மாதிரிலாம் பார்ப்போம், இந்த பேரனை பேத்தியை கையில் பிடிச்சிட்டு அப்படியே நடத்திட்டு போவோம். வா, இந்த பேத்திக்கிட்ட பேரங்கிட்ட பேசிட்டு போவோம். கடைக்கு போவோமா, உனக்கு சாக்லேட் வாங்கி தட்டுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல் வலது கையை பிடித்து உன்னை இழுத்துக்கிட்டு போக மாட்டார். அவ்வளோ கொடூரமானவர் இல்லை, ஒரு அன்புள்ள தேவன் உன்னோடு பேசிக்கிட்டே வருவார். பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது, ஐ வில் ஹெல்ப் தி. நான் உனக்கு உதவி செய்வேன், உன் இக்கட்டில் உதவி செய்வேன், உன் தேவைக்கு உதவி செய்வேன், உன் பயத்தில் உதவி செய்வேன். இந்த மாதம் முழுவதும் உன்னை நான் கைப்பிடிச்சிருக்கிறேன், உன்னோட உதவி செய்வேன் என்று பேசிக்கிட்டே வருவார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கைப்பிடிக்கிறவர் நடத்துவார், கைப்பிடிக்கிறவர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்லட்டுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் படிக்கும்போது இங்கே மணவாட்டி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறாள். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவரது வலதுகை என்னை அணைத்துக் கொள்கிறது. 8ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலதுகையினாலே நம்மை கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார், வலதுகையை பிடித்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ வலதுகை நம்மை அணைக்கிறதாம், வலதுகை நம்மை அணைக்கிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். His left hand is under my head and his right hand doeth embrace me. என்னை அப்படியே அரவணைக்கிறது, அப்படியே தேற்றி கொடுக்கிறது. embraced, embraced. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் இந்த 5வது மாதத்தில் அரவணைக்கிற கர்த்தராய், ஆற்றுகிற கர்த்தராய், தேற்றுகிற கர்த்தராய் உன்னை நடத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். His right hand should embrace me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலதுகரம் என்னை அணைக்கிறது, அப்படியே கட்டி அணைச்சி ஆற்றி தேற்றி உன் கண்ணீரை துடைத்து வேதனையை மாற்றி உன்னை ஜெயமாய் நடத்த போகிறார். இந்த மாதம், இந்த மே மாதம் அப்படிப்பட்ட மாதமாய் மாறுகிறது. நம்புவோம், கர்த்தரில் கழிவுறுவோம், கர்த்தரை சந்தோஷிப்போம். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை தாங்குவார், கையினால் தாங்குவார். காரியம் வாய்க்கும், கர்த்தர் உயர்த்துவார். வலது கையினால் தாங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கையை பிடித்து வலது கையை பிடித்து நடத்துவார், வலது கை பிடித்து பேசுவார், வலது கையினாலே உன்னை ஆற்றுவார். இந்த நல்ல தேவனை அண்டிக் கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 மாதங்களை கடந்து வர பண்ணினீர். 5வது மாதத்தை கிருபையாய் இரக்கமாய் எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்திலே தாங்குகிறவர் என்று எங்களோடு பேசி கொண்டிருக்கிற அன்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கையினால் தாங்குகிறீர், உம்முடைய வலது கையினால் எங்களை தாங்குகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை தாங்கும்போது ஆண்டவரே, எங்களை உம்முடைய வலது கை உயர்த்தும், உம்முடைய கை காரியத்தை வாய்க்க பண்ணும். மெய்யாகவே எத்தனையோ நாளாய், இந்த 4 மாதங்களாய் எத்தனையோ காரியங்கள் வாய்க்காது, இது வாய்க்காதா என்று ஏங்கின இந்த காரியங்கள் எல்லாம் 5வது மாதத்திலே உம்முடைய கை எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கை எங்களை உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வலதுகை ஆண்டவரே எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோட வலதுகையை பிடித்து நடத்துகிறீர், எங்கள் வலதுகையை பிடித்து ஆண்டவரே எங்களோட பேச போகிறீர், வலது கையினாலே அரவணைக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், கிருபைக்குள்ள மறையும், இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். இரக்கங்கள் பெரிதாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய தாங்குகிற கரம் உங்களை என்னையும் தாங்கி ஏந்தி நடத்துவதாக. ஆமென். Praise the Lord.